த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இப்போ எங்கெங்க இருக்கிறாங்க? தொடர்ச்சியான தோல்வி. மூன்றாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட மத்தியில ஆட்சி இழந்திருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல ஏற்கனவே கைவசம் வச்சிருந்த மாநிலங்களையும் இழந்திருக்கிறாங்க. நிறைய முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை அப்படின்ற பதில தான் வந்து நிற்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை தலைவரா இருக்கிறாரு. அவரை மாற்றணும் அப்படின்னு டெல்லியில எந்த அளவுக்கு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர்கள் கதகளி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ அந்த கதகளிய அப்படியே நாங்க எடுத்து ஆடுறோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டை மாதிரியே தான் கேரளாவுக்கும் அதே சமயத்துலதான் தேர்தல் நடக்க போகுது. இன்னும் ஒரு 10 மாதங்கள் கூட சட்டப்பேரவை தேர்தலுக்கு இல்லாத சூழல்ல கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டியில அவ்வளவு பெரிய கபடி விளையாட்டு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இதுல கடந்த தேர்தல் அப்போ கேரள மாநிலத்துடைய தேர்தல் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரே கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற விஷயத்த கம்யூனிஸ்டுகள் செஞ்சு காட்டினாங்க. அதை கம்யூனிஸ்டுகள் செஞ்சாங்கன்னு சொல்றதை விட காங்கிரஸ் கட்சியினர் தவற விட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் உடனடியா சுதாகரன் அந்த மாநிலத்துடைய மாநில தலைவரா நியமிக்கப்பட்டாரு. இப்போ தேர்தலுக்கு வெகு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அவரை அந்த தலைவர் பதவியிலிருந்து மாற்றி இருக்கிறாங்க. அவருக்கு பதிலாக சன்னி ஜோசப் அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கேரள மாநிலத்துடைய நிர்வாகிகளுடைய கடுமையான உழைப்பு, அதாவது எங்க கட்சியை நாங்க தாங்க வீழ்த்துவோம், வேற யாரும் வீழ்த்த முடியாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் போடக்கூடிய அந்த போட்டி அப்படின்றத காரணமா வந்து நிக்குது அப்படின்றத நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்குது. இதுல மிகப்பெரிய பிரச்சனை, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் காங்கிரஸ் கமிட்டியில அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த முயற்சியுடைய ஒரு விளைவு அப்படின்றதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இதுல இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நடந்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள கடுமையான புகைச்சல் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியினர் கூட அவர் காட்டக்கூடிய நெருக்கம், மத்திய அரசு எது செஞ்சாலும் அதை சரி அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளுக்கு முரண்பாடா பாரதிய ஜனதா கட்சி கூட அவர் இணைந்து செயல்படுறது. பகல்காம் தாக்குதல்ல கூட ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், சசி தரூருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். வெளிநாட்டுக்கு போறதுக்காக உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதுல கூட காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பத்துக்கு மாறாதான் சசி தரூர் அவர்களுடைய பெயரை இறுதி செஞ்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இவ்வளவு செஞ்சிருந்தும் கூட சசி தரூர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை மற்ற நிர்வாகிகள் முன்வைக்கிறாங்க. இது சம்பந்தமா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது சசி தரூர் மட்டும் இல்லைங்க, யார் மேலையும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கவனம் செலுத்துவதற்கு தயாரா இல்லை. ஏன்னா இவங்க போடக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு கடுமையான தலைவலியும் ஒரு விதமான சலிப்பையும் ஏற்படுத்திருச்சு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஜெயிச்சா ஜெயிங்க, ஜெயிக்காட்டி போங்க, எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து நின்று இருக்கிறாங்க. ஏற்கனவே செல்வ பெருந்தகை விஷயத்திலும் அதே தான் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் ப. சிதம்பரம் மூத்த அமைச்சர், ஒரு பெரிய தலைவர், இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாக்கள்ல ஒருத்தரா இருந்த அவரு இந்தியா கூட்டணி பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்றது வெளிப்படையா சொல்றாரு. இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்யக்கூடிய முகாந்திரங்களை தேடி செல்ல வேண்டிய ஒரு தலைவர் வெளிப்படையா தனது கூட்டணி பத்தின விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு வெறும் வாயில அவலம் எல்லாம் கொடுத்த மாதிரிதான் ஆயிரும். இப்போ காங்கிரஸ் கட்சியினருடைய இத்தகைய செயல்பாடுகள் அப்படின்றது கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்ல மீண்டும் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்த கூட்டணி பூசல்களை ஊக்குவிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து போறாங்க அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சியினருடைய ரைசிங், அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை காரணமா இருக்கும். அதனால இதன் பின்னணியில பாரதிய ஜனதா கட்சியினரும் பெரிய அளவில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே 10 வருஷம் இருந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இப்படியான ஒரு அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வாய்ப்பு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக தொடங்கி இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யாட்டி இன்னும் ஒரு வரலாற்று தோல்விதான் காங்கிரஸ் கட்சிக்கு மிஞ்சும் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. தவறுகளை சரி செய்வாங்களா காங்கிரஸ், இல்லாட்டி மற்ற இடங்கள் மாதிரியே இங்கேயும் ஒரு வீழ்ச்சியை காணுவாங்களா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியினருடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எதை செய்தால் காங்கிரஸ் கட்சி சரியாகும்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெறும் தமிழ்நாடு அரசியல் தாண்டி தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளும் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும், இன்டெப்தா அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.